என்ன ஜோக்கி 2 மாதம் ஆச்சு ஓகே பண்ணிட்டா போல. ஏன்டா நீ வேற மச்சான், அவ கூட இருக்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குடா. ஆனால் அவள் ஓகே சொல்லாததான் மனசு ரொம்ப வலிக்குதுடா. ஜோக்கி பொண்ணுங்க எப்பவுமே மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. நம்ம தான் திரும்ப திரும்ப அதை சொல்லிகிட்டே இருக்கணும். இப்போ என்ன பண்ண சொல்கிற? நாளைக்கே இப்போ மீட் பண்ணு, ப்ரப்போஸ் பண்ணிடு, கடவுள் பார்த்து பாரு. இந்த தடவையாச்சும் உங்க ஹீரோ ஓகே பண்ணுவாரா கோவிந்தன்? கூழுத்துற ஃபங்க்ஷனுக்கு போகணும் ப்ளீஸ். சண்டாளி எங்கே போனாலும் இந்த கூழ் ஊத்துற மேட்டரை மறக்க மாட்டாளே. மானை விரட்டும் புலியைப் போல காதலை மிரட்டும் ஷாஜகானைப் போல பல தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேறி வந்தான். அப்புறம் சொல்லுங்கள் சார். நல்லா இருக்கியா இல்லையா? நல்லா இருக்கேன் சார். அப்புறம் இந்த ப்ரொமோஷன் வாங்குற மாதிரிலாம் ஐடியா இருக்கா இல்லையா? ஆமாம் சார், வாங்கணும். அப்போ மீராவுக்கு ஃபோன் பண்ணு. ஹே, என் ஃபோனை வச்சுக்கோ. சார் ஹாய். கூப்பிட்டீங்களாமே சார்? எஸ், இங்கே தான் எலான் மஸ்கோட ராக்கெட் லான்ச் நடக்க போகுது. இடம்லாம் நல்லா இருக்கா? நீங்கள் சொன்னால் சரிதான் சார். மீரா, ஒர்க்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது சார். மீரா, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். பேசலாமா? சொல்லுங்கள் சார். என்ன மீரா, நீ ஏதோ லோக்கல் பையன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். நானும் பார்த்துருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது அவளை உஷார் பண்ணியே ஆகணும். அட யாரா இவன் சும்மா ஃபோன் பண்ணேக்கிறான். ஹலோ ஹலோ மீரா. டேய் யாரா நீ சும்மா ஃபோன் பண்ணேக்கிற? டேய் யாரா நீ? மீராங்க. மீரா லவ் மேட்ரா பேசினுக்கிறா, அப்புறம் கால் பண்ணுறா. என்னது லவ் மேட்ரா? என்னது? டேய் இப்போ எங்கடா இருக்கீங்க? உனக்கு தெரியாதா எங்கே இருப்போன்ட்டு? ஆஃபீஸில் தான்டா இருப்போம். ஃபோனை வைடா. டேய் வேடா, உடனே கிளம்பி வரேன். சும்மா உயிர் எத்துனுக்குறானுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுற்றுறதுனால உலகம் உங்களை தப்பாக சொல்லும். அண்ட் ஆஃபீஸில் கூட அன்வான்டான கெட்ட பேர் தான் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தப்பாக எதனா சொல்லியிருந்தா சாரி மீரா. அண்ட் மீரா, நான் வேணா உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லட்டுமா? பேசாமல் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட ஆஃபீஸ், காரு, பங்களா எல்லாமே உங்களுக்கு தான். அண்ட் மோரோவர், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த உலகம் உங்களை பார்க்குற விதமே வேற லெவலில் இருக்கும். உங்களுக்கு ஓகேவா? ஹே, நீ என்னடா இங்க? நீ நடி பண்றீங்க அவனோட? சி, லூசு மாதிரி பேசாத. சரி அதை விடு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகேவா? என் லவ் ஓகே பண்ணுவியா பண்ண மாட்டியா அது சொல்லு. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? எப்ப பார்த்தாலும் லவ் லவ் லவ்னு சொல்லி திரிஞ்சிட்டு இருக்க. லவ்ல காட்டுற இன்ட்ரெஸ்ட கொஞ்சமாச்சும் உன் லைஃப்ல காட்டியிருந்தனா இந்நேரம் எப்படியாச்சும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பல. சரி அதை விடு. உனக்கு கேரம்ல இன்ட்ரெஸ்ட் தானே? அட்லீஸ்ட் கேரம்லயாச்சும் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தனா ஒரு பிளேயராச்சும் ஆயிருப்பியே. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. இப்போ எனக்கு ஓகே பண்ணுவியா பண்ண மாட்டியா அதை மட்டும் சொல்லு. உன்கிட்ட சொல்றதெல்லாம் சுத்த வேஸ்ட். தள்ளுடா. டேய் இருக்குதுடா உங்களுக்கு. இருடா உங்களை வச்சுக்கிறேன். டேய் எங்கடா போன? ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு குடிச்சிருக்கியா? டேய் நான் பேசிட்டே இருக்கேன், என்னடா பண்ணிட்டு இருக்க?
டேய் மச்சான் ஏன்டா வெறிப்பூச்ச மாதிரி பண்ற? விட்றா, அவ கிடக்குறா, அவன் என்ன வேற ஒருத்தி. ஏய் டேய் ஏன்டா? நாளைக்கு அண்ணாச்சி நடத்துகிற கேரம் டோர்னமெண்ட்டில் கலந்துக்க போகிறேன். அதில் மட்டும் ஜெயிச்சிட்டேன் மாமனை இதே சாக்கா வச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை கேட்பேன். அதுக்கப்புறம் தூக்குறேன்டா அவளை, தூக்குறேன். மச்சான் நல்லா காமெடி பண்ற மச்சான். அது எப்படி மச்சான்? சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி ஒரே டோர்னமெண்ட்ல பணக்காரன் போறியா? ஏய் என்னை பார்த்தா நான் சப்பன்றியா? அப்படி இல்லை மச்சான், நீ போர் அடிக்குதுன்னு கேரம் போர்டு விளாடுவ. ஆனால் அங்கே வரவங்களாம் இந்த கேரம் போர்டையே வாழ்க்கையா நினச்சி விளாடுவாங்க மச்சான். அங்கே வரவங்களாம் ட்ரெயின்டு பிளேயர்ஸ் மச்சான். டேய் புரிஞ்சிக்கோடா. டேய் ஒருத்த நீ முன் போ, எனக்கு தெரியும், புரியுதா? கிளம்பு. டேய் நான் மூடிட்டு போறேன், நீலாம் பட்டாதாண்டா திருந்துவ. போ போ போ. ஏ மச்சான் ஹே, இப்போதான் அண்ணாச்சிக்கிட்ட பேசினேன், ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரா? கிளம்பு போகலாம் டோர்னமெண்ட்டுக்கு. போகலாம். முடிஞ்சிச்சு பா. 3ஆம் நம்பர் முடிஞ்சிச்சு. 4ஆம் நம்பர் ஜோக்கி மார்ஷல் உள்ள வாங்கப்பா. இந்த ரவுண்ட் ஆடானே மார்ஷலு, அவன் தான் போன டோர்னமெண்ட்ல வின்னரு. நான் வேணா சொல்றேன், இந்த மேட்ச்ல அவன் தான் ஜெயிக்கிறான். யாருன்னா பந்தயம் கட்டிங்களாடா டேய்? ஏய் மச்சான் இன்னும் 2 காயின் தானே. போறா அப்படி தானே. போறா டேய் மச்சான், அவன்லாம் ஜோபிடா, அவன் நீ பண்ணி விட்டுரு. டேய் இது அவன் லாஸ்ட் காயின்டா, இப்படி மிஸ் பண்ணிட்டியடா.
நான் தான் அப்போவே சொன்னேடா அவன் தான் வின் பண்ணுவான்னு. போங்கடா போய் வேலையை பாருங்கடா. வாழ்க்கையும் சரியில்லை, காதலும் சரியில்லை. நேத்துலேருந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கா? மீரா, ஐ லவ் யூவா? சார் நீங்க சொன்ன மாதிரியே அவருக்கு வீடு, காரு, பங்களா இதெல்லாம் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை அவன் லோக்கலா இருக்கலாம், இல்ல பொறுக்கியா இருக்கலாம். ஆனா அவன் நல்லவன். வாட்? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மீரா, ஹே, நான் 90s கேர்ள்டா. ஒருத்தனையே லவ் பண்ணி அவனையே கல்யாணம் பண்ணிப்பேன். வட்டா? அந்த ஜோக்கி கேட்ட ஜாக்கி தான் போல. 90s கேர்ள்ஸ் மட்டும் என்ன சும்மாவா? அவங்களும் கெத்து தான். சார் எனக்கு கொஞ்சம் சுச்சு வருது. மிச்ச கடையை நெக்ஸ்ட் எபிசோடில் வச்சுக்கலாமா ப்ளீஸ் சார்?